என்டிஏ கூட்டணி சொன்னாங்க. என்டிஏ தலைமையில கூட்டணி அமைப்பு சொன்னாங்க. இன்னைக்கு அண்ணாமலை வந்து எடப்பாடி முதலமைச்சர் அது அண்ணாமலைட்ட கேளுங்க. அவர் சொன்னதுக்கு என்கிட்ட பதில் கேட்க கூடாது. சரிங்களா? திமுகவையும் அதிமுகவையும் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. விஜயகாந்த் அவர்கள் நல்ல புகழ்ந்திருக்காரு. திமுக தேமுதிக வந்து விஜய் கூட கூட்டணி இதுல வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவர் அண்ணன் சொல்லியிருக்காரு, நாங்க தம்பின்னு சொல்லியிருக்கோம். எங்களுக்குன்னு கட்சி இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அது இப்ப இல்ல, ஜனவரி 9 நாங்க அறிவிக்கிறோம். அவர் அண்ணன் சொன்னாரு, நாங்க தம்பி. வேற நெக்ஸ்ட் யாரு எந்த தொகுதி யாருக்கும் தெரியாது. கூட்டணி இன்னும் முடிவாகல. எத்தனை சீட்டு, எந்த தொகுதி, யார் வேட்பாளர், எதுவுமே இன்னும் முடிவாகல. அப்ப இப்ப அத பத்தி நம்ம சொல்ற முடியாது. அது விஜய்கிட்ட கேளுங்க, நாங்க சொல்லல. அதுக்கு நான் என்ன பண்ண? விஜய் பிரஸ் மீட் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் டெய்லி பிரஸ் சந்திக்கிறேன். எங்க கேள்விகளுக்கு நான் சொல்றேன். அவர் அண்ணன், நாங்க தம்பி இருக்கோம். அவரோட மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு, அதோட தாக்கம் தேர்தல்ல அவருக்கு கிடைக்குமா? நாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தியது தேமுதிக. இந்த 20 வருஷத்துக்கு. சரிங்களா? அதனால எங்களை நீங்க கேட்டீங்கன்னா, தேமுதிகவின் மாநாடுக்கு நிகர் தேமுதிக தான், கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். அதனால நான் என்ன சொல்றேன், மற்றவர்களுடைய மாநாடை நாம வந்து குறை சொல்லக்கூடாது. அவங்க முயற்சிச்சிருக்காங்க, அதுல போராடி இருக்காங்க, அதுல அவங்க ஓரளவு சக்சஸ் ஆயிருக்காங்க. அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடுன்னா தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக. என்னமா எங்களுக்கு முதல் வெற்றி கொடுத்த தொகுதி விருதாச்சலம். புரியுதுங்களா? ஒரு அம்மாவுக்கு வந்து முதல் குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு முதல் வெற்றி கொடுத்தது விருதாச்சலம். அதனால இப்ப நான் வந்து யாரு விருதாச்சலம் சொல்ல முடியும், பொறுத்து. நாங்க இன்னைக்கு நேத்தா இதெல்லாம் பார்த்துருக்குறோம். பிரச்சனைய 20 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. 20 வருஷமா நாங்களும் எல்லா சவாலையும் சந்திச்சுட்டு இருக்கோம். என்ன சாதா ஒரு மீட்டிங் போனா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. மாநாடுக்கு கேட்ட காவல்துறையுடைய அனுமதி கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது. பல பிரச்சனை இருக்குங்க. இதுல வருகின்ற வாகனங்களை தடுப்பாங்க, மாநாடு தேர்தலுக்குள்ள விட மாட்டாங்க. இதெல்லாம் சகஜம். யார் ஆளுங்கட்சியோ அவங்க அது செய்யறது சகஜம். அதனால இதெல்லாம் பார்த்து வந்தவங்க தான் எந்த சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியம் தேமுதிக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.